ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம கிர் லயன் சாங்சுவரி ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். குறைஞ்சிக்கிட்டே வந்த சிங்கத்தோட பாப்புலேஷனை அழிவில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் குஜராத்தில் இருக்கிற கிர் ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற ஏஷியாட்டிக் லயனை பாதுகாக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். ஏன்னா 1900s 50 ஏஷியாட்டிக் லைன் தான் இருந்திருக்கு. அந்த லைன் பாப்புலேஷனை இப்போது 900க்கு கொண்டு வந்திருக்காங்க. அழிய போகிற நிலமையில் இருந்த லயன் பாப்புலேஷனை மீட்டெடுத்திருக்காங்க. எதுக்காக ஏஷியாட்டிக் லயனை பாதுகாக்கிறோம்? நிறைய அனிமல் இருந்தாலும் எதுக்காக ஏஷியாட்டிக் லயனை பாதுகாத்தோன்னா அது ஒரு கீட்டோன் ஸ்பீசிஸ். அதாவது அந்த அனிமல் அது வாழ்கிற இடத்துக்கு ஒரு முக்கியமான ரோல் பண்ணும். இப்போ லயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டாப் ப்ரிடேட்டர், நல்லா வேட்டையாடு சாப்பிடும். அதனால் இயற்கை சமநிலையில் இருக்கும். கூடவே குளோபல் ரேரிட்டி. ஏஷியாட்டிக் லயன் கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் வாழுது. அது ரேராக இருக்கிறனால அது வாழ்கிற இடத்துலையே நம்ம பாதுகாத்தாகணுங்கிறது மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, எக்காலஜிக்கல் பேலன்ஸ். இதுதான் டாப் ப்ரிடேட்டர். மற்ற அனிமலை வேட்டையாடி சாப்பிட்டு அந்த அனிமலோட பாப்புலேஷனை கூடாமல் பார்த்துக்கிடுறது இந்த ஏஷியாட்டிக் லயன் தான். லயன் இல்லைன்னா மான்கள் எல்லாம் அதிகமாக உருவாகி கிராஸஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் அங்கே எந்த ஒரு புல்லும் இருக்காது. புல் இருந்தால் தான் சாயிலில் பிடிச்சி வச்சுருக்கும். சாயிலில் பிடிச்சி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா சாயில் எரோஷன் ஏற்படும், ரிவர்ஸ் எல்லாம் காஞ்சி போயிடும். ஸோ ஏஷியாட்டிக் லயன் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. நம்மளோட நேஷ்னல் எம்ப்ளத்தில் சிங்கத்தோட உருவம் இருக்கும். நிறைய இடத்துல சிங்கத்தை தெய்வமாக கணக்கிடுவாங்க. சிங்கம் தான் நம்மளோட நிலத்தை பாதுகாக்குதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஐடென்டிட்டிக்காக நம்ம ஏஷியாட்டிக் லயனை பாதுகாக்கணும். இந்த கிர் லயன் சாங்சுவரி ப்ராஜெக்ட் வெற்றி அடைகிறதுக்கு 4 இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. நம்ம டைரெக்டாக அந்த காட்டுக்கு போய் சுற்றி வேலிகள் அமைக்கிறதுனால மட்டும் டைகரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு நிறைய தொடர்ச்சியான முயற்சி தேவைப்படும். அந்த முயற்சிகளை பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த 4 பில்லர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கம்யூனிட்டி இன்டிகிரேஷன் அண்டு கோ எக்ஸிஸ்டன்ஸ். சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு அங்கே வாழ்ந்த லோக்கல் மக்களை ஒருங்கிணைச்சி சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு ஈடுபட வச்சுருக்காங்க. கிர் ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்த பழங்குடியினரை நம்ம மால்தாரி ட்ரைபுன்னு சொல்கிறோம். அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு கிட்டேயே கூட்டமாக வாழ்ந்திருக்காங்க. பொதுவாகவே மால்தாரி ட்ரைபில் உள்ள மக்கள் எல்லாருமே சிங்கத்தை தெய்வமாக நினச்சிருக்காங்க. சிங்கம் அவங்களோட ஆடு மாடுகளை வேட்டையாடினாலோ இல்லை சாப்பிட்டுட்டு போனாலோ அதை அவங்க கடவுளுக்கு செய்கிற காணிக்கையை நினச்சிருக்காங்க. என்ன தான் காணிக்கைன்னு நினச்சாலும் அதிகமாக வேட்டையாடும் போது அவங்களுக்கு நஷ்டம் தானே. அந்த நஷ்டத்தை ஈடு கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே மக்கள் சிங்கத்தை இன்னும் மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வாழ்கிற லோக்கல் பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்களோட பிள்ளையில சிங்கத்தை பாதுகாக்கிற பணிக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சிங்கத்தை பற்றி பிறக்கும் போதுலேருந்தே நாலேஜ் இருக்கும்ல. அதனால் ரெண்டாவது பில்லர் என்னென்னா, அவங்க அந்த சிங்கம் வாழ்ந்த இடத்த மீட்டிருக்காங்க. அதாவது சிங்கம் நிறைய நடமாடுற இடத்துல ஏதாவது குடும்பங்கள் வாழ்ந்தாங்கன்னா அவங்கள வேறு இடத்துக்கு மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வேறு இடத்துல வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இடத்துல சிங்கத்தோட நடமாட்டம் இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதை சாப்பிட்றதுக்கு மான்கள் எல்லாம் வந்திருக்கு. அதனால் சிங்கத்துக்கு நிறைய ஃபுட்டு கிடச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்க வளர்க்குற ஆடு மாடுகளை வேட்டையாடுறத இந்த சிங்கம் குறைச்சிருக்கு. ஏன்னா அதுக்கிட்ட மான் கிடச்சிருக்கு. மூணாவது டெக்னாலஜிக்கல் டிரைவன் செக்யூரிட்டி. லயனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது 35,000 கிலோமீட்டருக்கு
லயன் வந்து நடமாடி இருக்கு. அந்த நடமாட்டத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஹைடெக் சொல்யூஷனை வந்து பயன்படுத்தியிருக்கோம். சிங்கத்தோட உடம்புல ஜிபிஎஸ் செலுத்தி அது எங்கெல்லாம் நடமாடுதுங்கிறத வந்து கண்காணிச்சிருக்காங்க. சிங்கம் எங்கெல்லாம் நடமாடுதுன்னு கண்காணித்து அங்கே சிங்கத்துக்கு வர்ற ஆபத்தை வந்து குணப்படுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு வந்து முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்க. ஒரிஜினலாக ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே சிங்கம் வந்து ரோட்டுக்கு வருதா இல்லை மக்கள் நடமாடுற இடத்துக்கு வருதாங்கிறதையும் கண்காணிச்சிருக்காங்க. 4வது, சிங்கம் அதிகமாக அழியிறதுக்கு காரணமாக இருந்த காரணிகளை வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் தானே, அதை சுற்றி விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்திருப்பாங்க. விவசாயம் பண்ணுறதுக்குன்ட்டு கிணறு தோண்டியிருப்பாங்கல்ல, அந்த கிணறுல உளுந்து நிறைய சிங்கம் வந்து அழிஞ்சு போகிறனால அந்த கிணறை சுற்றி செவுறு கட்டியிருக்காங்க. அதனால் சிங்கம் வந்து அந்த கிணத்துல உளுந்து சாகிறது வந்து குறைஞ்சிருக்கு. 2வது, அந்த ஃபாரஸ்ட் வழியாக ரயில்வே ட்ராக் வந்து போகும். அந்த ட்ராக்கில் வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்காக சுற்றி ஃபென்ஸ் வேலிகள் அமைச்சிருக்காங்க. லைட்டெல்லாம் நிறையா பிளிங்க் பண்ணி சிங்கத்தோட நடமாட்டத்தை வந்து அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட வந்து குறைச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் லயன் வந்து தொடங்கும்போது ஒரே ஒரு ஏரியாவை தான் கவர் பண்ணிச்சு. இப்போ வந்து இது வந்து 11 டிஸ்ட்ரிக்டை வந்து கவர் பண்ணுது. ப்ராஜெக்ட் லயன் வந்து ஒரு கிரேட் சக்ஸஸ். இப்போ லயனை வந்து பாதுகாக்கிறதுக்காக குன்னவ் வைல்ட் லைஃப் சாங்சுவரின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. அது வந்து ஏஷியாட்டிக் லயனை தான் பாதுகாக்குது. கிர் ஃபாரஸ்டில் வாழ்கிற ஏஷியாட்டிக் லயனுக்கு ஏதாவது நோய் வந்து மொத்தமாக அழிஞ்சு போனாலும் இப்போது குனவ் வைல்ட் லைஃப் சாங்சுவரியில் அந்த ஏஷியாட்டிக் லயனை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் நடக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும்ல, அந்த பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லயனுக்குன்னு நோய்கள் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. 2வது, இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நம்ம லயனை பாதுகாக்கணும்னு ஒரு லிமிட்டட் ஏரியா இருந்திருக்கு. மக்களுக்கும் லயனுக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. லயன் வாழ்கிற இடத்துல வந்து ரோடு போடுறது, ரயில்வே ட்ராக் போடுறதுன்ட்டு அந்த லயனோட பாப்புலேஷனை வந்து சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சிட்டோம். நிறையா லயன் வந்து கிணறுக்குள்ளெல்லாம் உளுந்து அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் வந்து டெத் ஆகிருக்கு. லயனோட பாப்புலேஷனை எப்படியாவது கூட்டியாகணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து இருந்திருக்கு. நம்ம இந்த காட்டை பாதுகாக்க நினைக்கல, ஒரே ஒரு சிங்கிள் பாப்புலேஷன் லயனை மட்டும்தான் பாதுகாக்கணும்னு நினச்சிருக்கோம். அந்த இடத்துல கம்பெனி அந்த மாதிரி நிறைய வந்தாலும் லயனோட பாப்புலேஷனை வந்து பாதுகாக்கிறது ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. நிறைய இடத்துல இல்லீகலாக லயனை வந்து ஹண்ட் பண்ணியிருக்காங்க. லயன் எங்கெல்லாம் போகுதுங்கிறத வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கு. மக்களோட சப்போர்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. லயனை பாதுகாக்கிறதுக்குன்னு நிறைய ஃபண்டிங் பண்ண வேண்டியிருந்திருக்கு. இது எல்லாமே லயன் சாங்சுவரிக்கு வந்த சேலஞ்சஸ். 2020 வந்து லயனோட பாப்புலேஷன் வந்து 674 இருந்திருக்கு. இப்போ வந்து 900 லயன் பாப்புலேஷன் வந்து இருக்குது. லயனை ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாதுகாத்துட்டு இருந்தவங்க வந்து இப்போது 11 டிஸ்ட்ரிக்ஸை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 1970 வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்னால் ஒரு பாப்புலேஷனை பாதுகாக்கிறதுக்கு அங்கே வாழ்கிற மக்கள் வந்து எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுங்கிறத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம அந்த ப்ராஜெக்ட் மூலமாக லயனை மட்டும் பாதுகாக்கலை, அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட், வாட்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கிறோம்.